ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்று ஜனவரி 18ஆம் நாள், பிரம்மா பாபாவுடைய அவ்விக்த தினமாகும். 53 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிருஷ்டியில் முதல் நம்பர் ஆத்மாவாக, இறைவனுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மாவாக இருந்து மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகக்கூடிய சர்வசிரேஷ்ட ஆத்மா தன்னுடைய அழியக்கூடிய தேகத்தை துறந்து சம்பூர்ண நிலையை அடைந்திருக்கிறார். அவருக்கு நாம் மிகுந்த அன்போடும் மரியாதை பூர்வமான ஸ்ரத்தாஞ்சலியை சமர்ப்பிப்போம். நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அன்பு, மரியாதை, ஸ்ரத்தாஞ்சலி என்னவென்றால் நாம் அவரை பின்பற்றுவதாகும். அவர் மிக உயர்ந்த தபஸ்யா செய்து நமக்கு நல்ல அழகான வழிகளை காட்டியிருக்கின்றார். பிரம்மா பாபா சிவபாபா கூறும் ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடித்து யோக சாதனை செய்து நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். நாம் அவர் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றோம். நாமும் மகானாக வேண்டும், ஏனென்றால் நாம் அவருடைய குழந்தைகள் ஆவோம். பாபா கூறுவார், உங்களால் தாய் தந்தையின் சிம்மாசனத்தை ஏன் அடைய முடியாது என்று பாபா ஊக்கப்படுத்துவர். ஆரம்பத்திலிருந்தே இன்றைய நாளிற்கான மகா வாக்கியங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. அதில் பாபா இன்றைய நாளை ஸ்மிருதி திவஸ் என்ற ஒரு விஷயமாக கூறியுள்ளார். ஸ்மிருதி திவஸ் என்றாலே நினைவு தினம் என்று பொருள். நினைவு தினம் என்றாலே சக்தி நிறைந்த நாளாகும். அதாவது சக்தி பெறுவதற்கு எந்த அளவு நாம் சிரேஷ்ட நினைவுகளில் இருக்கின்றோமோ அந்த அளவு நாம் சக்திசாலியானவர் ஆகிவிடுகின்றோம். நினைவு சாதாரணமாக தொய்வாக இருக்கின்றது என்றால் அதனால் ஆத்மாவானது பலகீனமாகி விடுகின்றது. உதாரணமாக, ஒருவேளை நமக்கு கடந்த கால தோல்வியே நினைவுக்கு வருகின்றது, கெட்ட சம்பவமே நினைவுக்கு வருகின்றது, தோல்வி அடைந்து விடுவோம் என்ற நினைவே வருகின்றது என்றால் நம்முடைய நிலை எப்பேற்பட்டதாக இருக்கும்? இல்லை, முக்கியம் நம்முடைய நினைவுகள்தான். நினைவுதான் மனநிலையை, அதாவது சொருப்பத்தை உருவாக்குகின்றது. எனவே பாபா நினைவு ஏற்படுத்தியுள்ள சிரேஷ்ட நினைவுகளை தாரணை செய்ய வேண்டும். இதனால் நம்முடைய ஸ்திதி நிரந்தரமாக முன்னேறி கொண்டே இருக்கும். பிரம்மா பாபா மனிதர்களுடைய சர்வசிரேஷ்ட ஸ்திதிகள் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி என்று கூறுவர். அந்த நிலையினை அவர் அடைந்துவிட்டார். மனதில் நிராகாரியாக இருக்க வேண்டும். யோக தபஸ்யா செய்யும் போது நிராகார ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். வார்த்தைகளில் நிர்விகாரி நிலையை கொண்டு வர வேண்டும். நம்முடைய பேச்சு அழகானதாக இருக்க வேண்டும். அதில் விகாரங்களின் துர்நாற்றம் இருக்கக்கூடாது. சுப பாவனை, அன்பு, கள்ளம் கபடவற்ற நிலை, சீத்தலம் நிறைந்ததாக வார்த்தைகள் நிறைந்திருக்க வேண்டும். கர்மத்தில் நிரகங்காரியான நிலையை கொண்டு வர வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயலில் நம்முடைய ஸ்திதி வெளிப்படுகின்றது. கர்மாவில் நாம் எந்தளவு நிரகங்காரி, பணிவானவர்கள், மென்மையானவர், சரள சுபாவம் உடையவர்கள் என்பது தென்படுகிறது. இந்த 3 தாரணைகளின் மீது நாம் கவனம் கொடுக்க வேண்டும். இன்று விசேஷமாக நாம் பிரபுவை சந்திப்பு செய்யக்கூடிய நாளாகும். நாம் பயிற்சி செய்ய வேண்டும். என்ன பயிற்சி? நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு பாபாவிடமிருந்து அனைத்தையும் அடைந்து இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய எதுவுமே இருக்காது என்ற நினைவை கொண்டு வாருங்கள். 5 முறை இந்த உலகை பாருங்கள். சங்கல்பம் செய்யுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எதுவுமே இருக்காது, அனைத்துமே அழியக்கூடியது. வரக்கூடிய பொன்னான உலகை பாருங்கள். சொர்க்கத்தை பாருங்க. மனதில் சங்கல்பம் செய்யுங்கள். நான் பரந்தாமத்திலிருந்து தேவதையாக கீழே இறங்கி வருகின்றேன். அடுத்து நாம் ஃபரிஷ்தாவாக செல்வோம், தேவதையாக வருவோம். இப்படி போவது வருவது என்ற பயிற்சியை அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது பிரம்மா பாபாவின் சிரேஷ்ட தபஸ்யாவாக இருந்தது இந்த பயிற்சி.
இதனை நாமும் பயிற்சி செய்வோம். இன்று பகவானுடைய சந்திப்பு செய்வதற்கான ஒரு அழகான நாளாகும். இந்த குஷி நஷாவில் இருக்க வேண்டும். என்னை போன்ற பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை. என்னுடைய அன்பான தந்தை குதா தோஸ்த் என்னை சந்திப்பு செய்வதற்காக வருகின்றார். அவரை ஆவகானம் செய்யுங்கள். பாபாவை எதிரில் சந்தியுங்கள், திருஷ்டி பெறுங்கள். அவருடைய கரங்கள் என் தலைமீது இருக்கின்றது என்ற மிக நல்ல அனுபவத்தை செய்யுங்கள். இன்று பிரபுவினுடைய சந்திப்பு செய்து பரமானந்தத்தால் தன்னை நிறைத்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.